டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, டைரக்டர் பாரி இளவழகன் இருக்கார் இல்லையா? அவரு ஜமா அப்படிங்கிற படத்த முடிச்சுட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அன்பே டயானா அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காருங்க. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த படத்துக்கு மேல எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இருந்தது. காரணம் என்னன்னா, அந்த படத்துடைய ட்ரெய்லர் ட்ரெய்லர தாண்டி அவர் இதுக்கு முன்னாடி ஜமா அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு படம் எடுத்தார் இல்லையா? அந்த படம் எடுத்த டைரக்டர் இப்போ வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி லவ் படம் எடுக்கிறாரு. அந்த படம் அவருக்கு ஓகே ஆகுமா? அந்த படத்தில அவருமே நடிக்கிறாரு. எப்படி இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதுக்கேத்த மாரி படத்துடைய ட்ரெய்லரும் வந்து அமைஞ்சதால எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு நல்ல படமா இருக்க போது. ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஜாலியான படமா இருக்க போது. ஒரு வைபான படமா இருக்க போதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர பார்க்கும்போதே எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதுக்கேத்த படமா இந்த படம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் நிச்சயமா அந்த மாரி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரி இளவழகன் அவர் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. கதை எழுதி டைரக்ட்டுமே அவர் தான் பண்ணியிருக்காரு. நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஹீரோயினா யார் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரம்யா ரங்கநாதன் அவங்க தான் புதுசா ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அத தாண்டி நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. சேத்தன் நடிச்சிருக்காரு. பரிதாபங்கள் கோபி அவங்க நடிச்சிருக்காங்க. ரோஜா மேம் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. லுக்கிங்ல விக்ரமன் பிக்சர்ல வர்ற ஃபேமிலி மாதிரி இருக்கும். படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான கதைலாம் இல்லைங்க. நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி தான். அதாவது ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின லவ் பண்றாரு. அந்த ஹீரோயின் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணா இருக்காங்க. அப்படி ஆங்கிலோ இந்தியன் பொண்ண கரெக்ட் பண்றதுக்கு இவரு என்னலாம் ஸ்ட்ரகிள் பண்றாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இந்த மாரி ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைன் எடுத்துக்கிட்டு, அத எந்த அளவுக்கு சூப்பரா குடுக்க முடியுமோ, அத வந்து பாரி இளவழகன் குடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாரி இளவழகன் தாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜமா அப்படிங்கிற படத்துல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தவரு. இங்க வந்து ரொமான்டிக் லவ் பாயா நடிக்கிறாரு. அது மக்களுக்கு பிடிக்குமா? ஸ்டேஜ்ல பார்க்கும்போது, அதாவது ஃப்ரேம்ல பார்க்கும்போது மக்களுக்கு ஓகே ஆகுமா? அப்படிங்கிற கேள்வி வந்து நிச்சயமா இருந்தது. ட்ரெய்லர்லயே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு தான் மக்கள் வந்து கன்வின்ஸ் ஆனாங்க. இவருக்கு பெருசா செட் ஆகல. வேற யாராவது நடிக்க வச்சிருக்கலாமோ? அப்படிங்கிற மாரியும் சில கமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா படமா பார்க்கும்போது அந்த மாரியான டவுட்ஸ் எதுவுமே வரல. கண்டிப்பா ஒரு சூப்பரான படத்துல அவர் வந்து நடிச்சிருக்காரு. நடிப்புமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா குடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ரொமான்டிக் சீன்ல எந்த மாரி நடிக்கணுமோ அந்த மாரி நடிச்சிருக்காரு. முக்கியமா காமெடி போர்ஷன் படத்துல வர காமெடி போர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஓகே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கேத்த மாரி இவருமே நல்ல ஒரு ரொமான்டிக் பாயாவும் நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்க ஆளாவும் நடிச்சிருக்காரு. எமோஷனல் சீன்ஸ்லயும் ரொம்ப சூப்பராவே நடிச்சிருக்காரு. ஸோ படத்துக்கு எந்த மாரியான ஒரு ஆக்டிங் தேவையோ, அத வந்து ரொம்ப சூப்பராவே பாரி இளவழகன் குடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் ஜமால வேற ஒரு பாரி இளவழகன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து டோட்டலா வேற மாரி சேஞ்ச் ஆயி, நான் ஒரு ரொமான்டிக் லவ் பாய் அப்படிங்கிற மாரியான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு பாரி இளவழகன். ஸோ அதுக்கேத்த மாரி இந்த சைடு நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா? ரம்யா ரங்கநாதன். அவங்களுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடுத்த ரோல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணா தான் அவங்க வராங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு இங்கிலீஷ் பேசிக்கிட்டு, அதாவது ஆங்கிலோ இந்தியன் எந்த மாரியான இங்கிலீஷ் பேசுவாங்களோ, அந்த ஒரு இங்கிலீஷ் பேசிக்கிட்டு, ரொம்ப சூப்பராவே நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எப்படி வந்து பசங்கள சுத்த விடுவாங்க, எப்படி வந்து லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்க வந்து பெருசா வெளிய காட்டிக்க மாட்டாங்க. நார்மல்ங்க இந்த பொண்ணுங்கலாம் லவ் பண்ற விஷயத்துல என்ன மாரிலாம் பண்ணுவாங்களோ, அத வந்து ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காங்க. நெறைய பொண்ணுங்களுக்கு வந்து இந்த ஹீரோயினோட கேரக்டர் கனெக்ட் ஆகும். நான் இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, படம் பாருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த மாரியான ஒரு ரோல்ல பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோயின் ரம்யா ரங்கநாதன். ஸோ அத தாண்டி நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமான கேரக்டர் யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, ரோஜா மேம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அம்மாவா பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து லைட்டா ஒரு வில்லனிசமோட நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வில்லன்னா ரொம்ப பெரிய வில்லன் இல்ல. இவங்க பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல ஒரு ஜாதி பற்று இருக்க ஒரு பொண்ணா நடிச்சிருக்காங்க. அதாவது என்னோட ஃபேமிலில யாருமே ஜாதி தாண்டி வெளிய கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரியான ஒரு கேரக்டர்ல இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஜாதிய தாண்டி வெளிய கல்யாணம் பண்ணக்கூடாது அப்டின்னா, ஹீரோ வந்து ஆங்கிலோ இந்தியன் பொண்ண லவ் பண்றாரு. அப்போ எப்படி செட் ஆகும்? அப்ப எப்படி வந்து படம் நடக்கும்? எப்படி வந்து கல்யாணம் நடக்கும்? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி ஒண்ணு வருது இல்லையா? அத நோக்கி தான் இந்த படமும் வந்து போகுது. கிளைமாக்ஸும் அத நோக்கி தான் இருக்கு. இவங்க எப்படி மனம் மாறுனாங்களா இல்லையா? இவரு வந்து அந்த ஆங்கிலோ இந்தியன் பொண்ண கல்யாணம் பண்ணாரா இல்லையா? அப்படிங்கிறது தான் படத்தோடைய கதையா இருக்கு. எப்பா பாரு இவனை வச்சு செய்யற ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, சேத்தன் சார். அவரு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஹீரோவோட அப்பாவா பண்ணியிருக்காரு. ஜமால பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருப்பாரு. அவர அப்படியே இங்க கூட்டிட்டு வந்து ஒரு காமெடி ரோல் குடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெறைய காமெடி போர்ஷன்ஸ் வந்து இந்த படத்துல ஓகே இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாரி, அவங்கவங்க அவங்களுக்கு குடுத்த காமெடி போர்ஷன் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம கோபி பெங்களூர் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் ஒண்ணு பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர்லயே நல்லா பேசப்படுது. நெறைய இன்டர்வியூலாம் பார்க்கும்போது, பெங்களூர்ல என்ன ஸ்லாங் பேசுவாங்க? அதாவது பெங்களூர்ல தமிழ் என்ன ஸ்லாங்ல பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சில இன்டர்வியூலாம் போயிட்டு இருக்குது இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காரு. நம்ம பாபா பெங்களூரான யாரு? நம்ம கோபி சார். ஸோ அவரும் ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மாரி பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா, எல்லாமே நெறையவே இருக்கு. ஏய் பெரிய ஹீரோ மாதிரியா நீ? சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல ரொம்ப சூப்பராவே இருக்கு. சீக்வென்ஸாவே போகும்போது, ஓகே ஒரு நல்ல படமா எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். நம்மளால உட்கார முடியுது அப்படிங்கிற மாரி நெறைய இடத்துல இருக்கு. படத்த ரொம்ப முக்கியமா தாங்கி பிடிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியூமர். ஹியூமர் பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல ஓகே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி, முக்கியமா கிளைமாக்ஸுங்க. கிளைமாக்ஸ் ஒரு 25 நிமிஷம் பயங்கர பிளாஸ்ட். நீங்க லாஜிக்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க.
படம் வந்து கண்டிப்பா சூப்பரா இருக்கும். படம் வந்து பயங்கர காமெடியா இருக்கும். நீங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் போயிட்டு உள்ள போய் உட்காந்துட்டீங்கன்னு வைங்க, "டேய் நம்ம மச்சான் ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு நடந்ததுல அதே தான்டா இது" அப்படிங்கிற மாரி நல்ல ஒரு கனெக்டிவிட்டியான படமாவே எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹியூமர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். படத்துல மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவுமே இல்ல. ஒரு சின்ன சின்ன மைனஸ் தான். அதுவும் நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றேன். படத்துல ஃபர்ஸ்ட் மைனஸா நான் பார்த்தது பிரெடிக்டபிளா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம்னா, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நமக்கு வந்து தெரியக்கூடாது. அப்பதான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு கியூரியஸா இருக்கும். அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த படம் பார்க்கும்போது ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி தான் அப்படிங்கும்போது, சரி அடுத்து இதுதான் நடக்கும், அடுத்து இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு அந்த பிரெடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது வரத்தான் செய்யுது. கிளைமேக்ஸ் அந்த ஒரு 45 நிமிஷம் மட்டும் ஓகே. நம்ம எதிர்பார்க்காத சில விஷயம்லாம் அங்க நடக்குது. அது ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்பும் சரி, செகண்ட் ஹாஃப்ல வர ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸும் சரி, கொஞ்சம் பிரெடிக்டபிலிட்டியா தான் இருக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அம்மாளுங்கிட்ட தெலுங்கு தெரியாதுன்ற நம்ம ஆளுங்க நீங்களே டிசைட் பண்ணிட்டா எப்படி? அண்ட் அதை தாண்டி அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் சின்ன மைனஸ் இல்ல, பெரிய மைனஸ் தான். எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, படத்துல டயலாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இல்ல. ப்ராப்பரா இல்லைனா கூட பரவால்ல. தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுங்க. காரணம் என்னன்னா, நான் சும்மா சின்னதா ஒரு டயலாக் சொல்றேன். படத்துல பார்த்தீங்கன்னா, ஆங்கிலோ இந்தியனா நடிச்சிருக்காங்கல்ல ஹீரோயின். அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, "நம்மலாம் ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுடி. நம்மள வந்து தமிழ் பசங்க ஈஸியா உஷார் பண்ணிடுவாங்க. காரணம் என்னன்னா, நம்ம கூட இருந்தாங்கன்னா ஈஸியா சீக்கிரமா பார்த்தீங்கன்னா, அந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் சீக்கிரமா முடிஞ்சிடும். அதனால தான் அவங்க நம்ம கூட சுத்துறாங்க." அப்படிங்கிற மாரி ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணே இத வந்து ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாரியான டயலாக் இருக்கு. இது எப்படி கரெக்ட் ஆகும்? இது எப்படி ஒரு ஆங்கிலோ இந்தியனே இந்த வார்த்தைய சொல்லுவாங்க? அப்படிங்கிற மாரி சில இடத்துல வந்து டயலாக்ஸ் இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல டயலாக் வந்து ரொம்ப ப்ராப்பரா இல்ல. ஒரு மேலோட்டமா எழுதியிருக்காங்களோ அப்படிங்கிற மாரி தோணுது. முக்கியமா வந்து நம்ம ரோஜா மேம் நடிச்சிருக்க நெறைய சீன் பார்த்தீங்கன்னா, ரோஜா மேம் ரொம்ப கேஸ்ட்ட தூக்கி பிடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அவங்களோட டயலாக்குமே ரொம்ப வேகா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா எழுதியிருக்கலாமோ? நீங்க கேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த கையில எடுத்துட்டீங்க. அப்போ டயலாக்ஸ்லாம் எந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கணும்? பட் மேம்போக்கா ஒரு டயலாக் எழுதியிருக்காங்களோ அப்படிங்கிற மாரி தோணுது. இதுதான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச மைனஸ். பட் மத்தபடி பார்த்தீங்கன்னா, படம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நல்லா இருக்கு. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துல பிரெடிக்டபிலிட்டி அண்ட் டயலாக் இந்த 2 விஷயம் தான் ப்ராப்ளமா இருக்கே தவிர, ஹியூமர் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சூப்பராவே இருக்கு. ஹியூமர் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பா குழந்தைங்க உள்ள வந்துருவாங்க. குழந்தைங்க உள்ள வந்தாலே ஃபேமிலி உள்ள வந்துருவாங்க. ஃபேமிலி உள்ள வந்துட்டாலே அந்த படம் ஹிட் தானே. லவ்வர்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாலே அந்த படம் ஹிட் தானே. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே உள்ள வந்துட்டாலே அந்த படம் ஹிட் தானே. அந்த வகையில இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குழந்தைங்களோட போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா இந்த படத்த வந்து பார்த்தே ஆகணும். காரணம் என்னன்னா, ஹியூமர் பயங்கரமா ஓகே இருக்கு. அண்ட் லவ் எந்த மாரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாரியான சில சீக்வென்ஸுமே இதுல இருக்கு. ஸோ அந்த வகையில படம் நிச்சயமா ஒன் டைம் வாட்சபிளா அமைஞ்சிருக்கு. இந்த அன்பே டயானா. Fuck off you mother. ஜமா அப்படிங்கிற பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் பாரியில உலகன் இன்னொரு ஒரு ஹிட் படத்த குடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அன்பே டயானா அப்படிங்கிற படத்தின் மூலியமா.